शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अध्यारोप प्रकरणं 37வது श्लोकम्। अन्वात्मा चित्स्वरूपो यदि सकलतनौ शैक्ष्यबोधो न ते स्यात् नावैधर्म्यस्य बोधः सकलतनुगतग्राहकोऽन्यो गुणश्च वैधर्म्येणोर्गुणश्चित् कथमखिलतनं व्याप्नुयात् आणवं वा सिद्धं तेनात्मनस्ते श्रुतिभिरिति न यदानந்தியத் நிஷ்டா. இந்த ஆத்மாவை பத்தி பல விசாரங்கள் வந்தது. கடைசியில மற்ற மதங்கள் எல்லாத்தையும் கண்டித்து வேதாந்தம் சொல்லக்கூடியதுதான் நிஜமான ஆத்மா ஸ்வரூபம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அந்த விஷயம் ஆயிடுச்சு. அதாவது தேகாதிகளை காட்டிலும் ஆத்மா வேறானது தீர்மானம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆத்மாவுடைய அளவு என்னன்னு விசாரிக்கிறார். அது பரமாணு ஸ்வரூபம் அப்படின்னு வைஷ்ணவால தான் சொல்றாங்க. ஆத்மாவில் கூட பரமாணு ஸ்வரூபமாக சொல்றாங்க. அணுன்னா இத்துண்டு. இந்த தேகத்துல ஆத்மாங்கிறது இத்துண்டு தான் இருக்காங்க, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றார். சில பேர் அது ஆகாசம் போல வியாபகமான ஸ்வரூபம் ஆத்மா. ஆகாசம் எப்படி இருக்கு? எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் வெகுவாக வியாபகமா இருக்கு. அப்ப அதே மாதிரி ஆத்மஸ்வரூபமா இருக்கு. ஆனா நமக்கு அது தெரியல, சரீரத்துக்குள்ளதான் தெரியுது. இது ஒரு பட்சம். நடுப்புற ஜெயினர்கள் அவா என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாவுக்கு ஒரு மத்தியம பரிமாணம் சொல்லலாங்க. தேகத்துக்குள்ள ஆத்மா இருக்கணும்னா தேகம் எவ்வளவு பெருசா இருக்குமோ அதுக்குள்ள அடங்குற மாதிரி அந்த ஆத்மாவுக்கு பரிமாணத்தை சொல்லிக்க வேண்டியது. தேக பரிமாணம் மத்தியம பரிமாணம்னு சொல்றாங்க. அந்த மத்தியம பரிமாணம்ங்கிற சொல்ற அந்த பட்சத்தை கண்டித்துட்டார். ஏன்னா ஆத்மாவை நித்தியம் சொல்லக்கூடியா இருக்கு. மத்தியம பரிமாணம் கொண்ட வஸ்து எதுவுமே நித்தியமாக பெருசா இருக்கணும், அதை நித்தியம் ஒத்துக்கலாம். இல்ல ரொம்ப சின்னதும் பரமாணுவா இருக்கலாம், அதை நித்தியம் ஒத்துக்கலாம். நித்தியம் ஒத்துக்கலாம்னா நான் தார்க்கிக மதத்தை வச்சுன்னு சொல்றேன். ஆனா நடுப்புற இருக்கிற மத்தியம பரிமாணமாக இருக்கு ஒரு வஸ்துன்னு சொன்னா அது தீர்மானமா அனித்தியமாயிடும். ஆத்மாவை சரீரத்துக்கு சமானமான பரிமாணம் கொண்டதாக சொல்லும் பக்கம் சரியில்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி வச்சுப்போம். இப்போ நாம அணு ஆத்மவாதத்தை முதல்ல கண்டிக்கிறோம். அதாவது ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ரொம்ப சின்னதா இருக்கு, அதாவது பரமாணு ஸ்வரூபமாக அது இருந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்தை முதல்ல கண்டிக்கிறோம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அணுவாத்மா. அந்த ஆத்மா இருக்கே அணுஸ்வரூபமா இருக்கான். அது மாத்திரம் இல்லை, சித்ஸ்வரூபா. இந்த ஆத்மா தான் ஞானஸ்வரூபமாக இருக்கு. ஞானஸ்வரூபமா இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப சின்னதா இருக்கு, அணுவா இருக்கு. இப்படி இருக்குமானால் ஒரு சமயம் ஆத்மா அவ்வளவு சின்னதாகவும் ஞானஸ்வரூபமான ஆத்மா அவ்வளவு குட்டியா இருந்திருக்கு, பரமாணு சுரூபமா இருக்குமானால் அப்ப என்ன ஆகும்? சகல தனமும் சைத்தியபோதோ நேஸ்யா. தனுன சரீரம், சம்பூர்ணமான சரீரத்திலே சைத்தியம் அனுபவிக்கிறோமே அது உனக்கு வராத போயிடும். ஜில்லுன்னு ஜலத்துல நதியில குளிர்காலத்துல ஒரு ஜில்லு இருக்கும். அந்த ஜலத்துல இவன் ஒரே முக்கு போடுறான்னு சொன்னா தலையிலேருந்து கால் வரையில் ஒரே சமயத்துல அவனுக்கு ஒரே ஜில்லுக்கு தெரியும். சைத்தியம், அது சைத்திய போதம். இந்த சைத்திய போதம் வர முடியாத போயிடும் எப்போ ஆத்மஸ்வரூபம் பரமாணுவாக இருந்தால். ஞானஸ்வரூபம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பரமாணுவா இருந்தா இது தெரியாது. ஏன் தெரியாம போகணும்? அது ஞானஸ்வரூபமா தானே இருக்கு ஆத்மா. ஆத்மாவும் ஞானஸ்வரூபமா இருக்கு. சைத்தியம் எங்க படுறது? உடம்புல படுறது. உடம்பு ஆத்மா இல்லை.
ஆனா உடம்புல அந்த சீதமான கங்காஜலம் உடம்பு கூட படும்போது அதுல வரக்கூடிய சைத்தியம் தெரியுது, என் தெரியத்துல என்ன சிரமம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொன்னா, இப்போ அணுவாத்மா, இந்த ஆத்மா சரீரத்துல படக்கூடிய அந்த வஸ்துடைய ஸ்பர்சத்தை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கறத நாம பார்க்கணும். ஒரு விரல்னால அந்த சீதமான ஜலத்தை தொட்டால் அப்பவும் நமக்கு சைத்தியம் தெரியும். ஆனா எந்த இடத்துல தெரியும் அந்த சைத்தியம்? விரல்னால இப்போது தொடரும். அந்த விரல் நுண்ணில மாத்திரம் எந்த அம்சத்துல அந்த ஜலமானது சீதமான வஸ்து படுறதோ அந்த இடத்துல தான் நமக்கு அந்த சைத்தியானுபவம் தெரியும். அதே மாதிரி ஒரு முள்ளு காலில் குத்திது அப்படின்னு சொன்னா அதனால ஒரு வலி ஏற்படுமே, அந்த வலியும் காலில் தான் தெரியும். காலில் குத்தினத்துக்காக உடம்பு கூட வலிக்காது. அந்த வலி அந்த இடத்துல எங்க முள்ளு குத்திதோ அங்க வரும் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த சைத்திய போதுங்கிறது இல்ல, நமக்கு அந்த சைத்தியம் கூட இப்படிதான் அந்த விரல் நுனியில திடீர்னு படுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பட்டதுன்னா தலையில பட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க. தலையில இல்லைன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அங்கதான் அந்த போதும். ஏன் அந்த மாதிரி போதும் வருது அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா மனசோட சம்பந்தப்பட்டு இருக்கு. அந்த மனசு சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதாவது இந்திரியத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த சரீரத்துல ஒரு கோரமா ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா அது ஆத்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவோட சம்பந்தம் இருக்கிறதுனாலே, இந்த ஆத்மாவுக்கு அந்த சம்பந்தம் இருக்கிறதுதான் அந்த இடத்துல அந்த சைத்தியானுபவங்கிறது ஏற்படும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம்னா, இந்த அனுபவங்கிறது ஆத்மாவில ஏற்படுறது அப்படின்னு தான் பரமதம். எல்லாருமே ஒத்துட்டு இருக்கா அப்படிதான். அதாவது வேதாந்தினா அத்தியாசம்னு சொல்லுவானே இதுவே, மற்றவாள்லாம் இந்த சைத்திய அனுபவங்கிறது எங்க ஏற்பட்டதுன்னு கேட்டா ஆத்மாவில ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவா. இப்ப என்ன ஆகும்னா, சரீரத்துல எந்த இடத்துல சைத்தியம் பட்டதோ அந்த இடத்துல ஆத்மா இல்லாமல் வேற ஒரு மூலையில அந்த ஆத்மா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு இங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியாத போயிடும். ஆக அந்த சரீரம் கூட சைத்தியம் ஒரே சமயத்துல பட்டிருந்தாலும் அவன் அனுபவிக்க முடியாது. எந்த இடத்துல அவன் பட்டு இருக்கான் அவன் சரீரத்துல, அங்கத்தான் சைத்தியத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இந்த சரீரம் பூர இருக்கக்கூடிய சைத்தியத்தை இவன் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சரீரம் பூர இவன் வியாபித்து இருக்கணுமே. அப்படி இல்லை, இவன் ஒரு சமயத்துல எங்கோ ஒரு மூலையில சரீரத்தை ஓட்டுறான். அதனால அப்படி ஒட்டும் போது அங்க இருக்கிறது தெரியுமே தவிர இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது சரீரத்தை தெரியாத போயிடும் அப்படின்னு இது முதல் தூஷணம். இது ஒரு பரிகாரம் சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த தூஷணம். அன்வாத்மா சித்ஸ்வரூபோ யதி சகல தனமும் சைத்தியபோதோ நதேஷா, சர்வ சரீர வியாபியான ஒரு அனுபவம் உனக்கு ஏற்படுகிறது. சில சமயம் உடம்பு பூரா ஒரே சூடாயிடும், அதுவும் ஒரே சமயத்துல நமக்கு தெரியாது. ஏன்னா ஆத்மா சூடா இருக்கும்போது அது எந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கத்துல உள்ள சைத்தியமோ இல்ல அந்த உஷ்ணமோ அதை அனுபவிக்க தவிர இன்னொரு பக்கம் இருக்கிறது அதனால அனுபவிக்க முடியாது. அப்படி இல்லப்பா, ஆத்மா அணுவா இருக்கலாம், ஆனா அதனுடைய ஞானம் இருக்கு, அது வியாபிக்கலாம். ஆத்மா இங்கே ஒரு முறையில் இருக்கட்டும், அது நான் வேண்டாம் சொல்லலை. ஆனா அதோட ஞானம் சரீரம் பூரா வியாபிக்கும். அப்படி இருக்கும்போது சரீரத்துல எந்த இடத்துல உனக்கு அனுபவம் வந்தாலும் அது ஞானம் தான் அது அனுபவம். அப்ப ஞானம் ஆத்மாவுடைய ஞானம் சைத்தன்யமானது அப்படின்னு பிரகாசமா வியாபிக்கிறது சரீரம் பூரா. அதனால எந்த மூலையில எங்க எண்ணப்பட்டாலும் சரீரத்தைப்பட்டா உடனே தெரிஞ்சுது. அதனால ஆத்மாவும் அதே மாதிரி வியாபகமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆத்மா அணுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்ப சொல்றார்,
நாவை தர்மே அஸ்யபோத சகல தனுகத கிராகோன்யோ குணஸ்த. இப்ப ஆத்மாவுடைய ஞானம் வியாபகம். ஆனா ஆத்மா ஒரு பரமாணுக்கும் அது சரீரம் கூட வியாபிக்கிறது இல்லை, ஒரு மூலையில இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சு. அப்ப நான் கேட்பேன், ஆத்மா ஒரு பக்கம் இருக்கும்போது அதோட ஞானம் வியாபிச்சதுனால ஆத்மாவுக்கு எப்படி தெரியும் விஷயம் அப்படின்னு கேட்டா அதான் தெரியும். இப்ப பாருங்க, நான் ஒரு வெளியில இருக்கக்கூடிய கடத்தை பார்க்கிறேன். எதனால பார்க்கிறேன்? கண்ணால பார்க்கிறேன். கண்ணு இங்கிருந்து அந்த கட்ட பரியந்தம் போகுது, கடதேசத்துக்கு போகுது. தூரத்தை கட்டம் வருதா அது கூட தெரியுது, தூரத்தை வரைக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரம் என்னுடைய கண்ணு போய் அதுல படல. அந்த கண்ணு படும்போது மனசும் சேர்ந்து அங்க போய் படுறது விஷயத்திலேன்னு வேதாந்தத்தின் பிரக்கிரியை சொல்லுது. வேதாந்த சாஸ்திரத்துல அப்படி ஒரு பிரக்கிரியை இருக்கு, விருத்தின்னு சொல்லுவா. இப்ப என்ன ஆகும்னா, நான் இங்கதானே இருக்கேன். இப்போ ஒரு தூரத்துல இருக்கிற வஸ்துவை பார்க்கிறவன்ட்டு நான் கேட்கிறேன், நீ அந்த வஸ்துக்கு கிட்ட போய் பார்க்கறியா தூரத்துல இருந்து பார்க்கறியா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? வஸ்து தூரத்துல இருக்கு, நான் கிட்ட போகல, நான் இங்க இருந்துட்டே பாக்குறேன் அப்படின்னு சொல்றானோ இல்லையோ? அப்ப இதுல என்ன தெரியுது? இவன் அங்க போகல, இங்கதான் இருக்கான். ஆனா இவனுக்கு தூரத்துல இருக்கிற வஸ்து தெரியுது. அப்ப இதுல என்ன தெரியுது? இவனுக்கு எந்த வஸ்து தெரியணுமோ அந்த வஸ்துல இவன் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அப்ப எப்படி இருக்கணும்? இந்த ஆத்மா மனசா சீயத்தே மனஹா இந்திரியேன இந்திரியமர்த்தேன ததோஜானம் உற்பத்தியதே அப்படின்னு பிரக்கிரியை சொல்லுவோம். இங்க 4 விஷயம், வெளியில இருக்கிற விஷயம், அப்புறம் பாக்கியமான இந்திரியம், அப்புறம் மனசு, ஆத்மா. இந்த 4 வஸ்துக்கா, இந்த 4க்கும் சம்பந்தம் வரும். வெளி விஷயத்தோட நம்மளுடைய பாக்கியேந்திரியம் சம்பந்தப்படணும். இப்ப தூரத்துல இருக்கிற அந்த மலையிலையோ ஏதோ ஒண்ணு வெளியில இருக்கே வஸ்து, அந்த வஸ்துவோடு நம்ம கண்ணுக்கு சம்பந்தம் ஏற்படுறது. கண்ணானது தேஜோ தைஜசமா இருக்கிறதுனால எப்படி தேஜஸுடைய பிரகை அப்படி வெளியில நீட்டமா அடிக்கடிக்குமோ அந்த மாதிரி இந்த சக்ஷுரேந்திரியத்திலிருந்து வடக்கு சக்ஷுரேந்திரியத்தை விடாமல் இங்கேருந்து நீண்டு அந்த விஷயம் பறிந்து சக்ஷுரேந்திரியத்துடைய பிரகை போடலாம். அப்ப இங்கேயும் படுறது அங்கேயும் படுறது பிரகை. அச்சா வேதாந்தி மனசும் அதே மாதிரி போறதுன்னு சொல்லுவான். இருக்கட்டும், பரவாயில்ல, போனாலும் சரி போட்டாலும் சரி. அப்போ விஷயத்தோடு இந்திரியம் சம்பந்தப்படுறது, இந்திரியத்தோடு மனசு சம்பந்தப்படுறது, மனசோடு ஆத்மா சம்பந்தப்பட்டு இருக்கு. ஆகையாலே இப்படி எந்த ஞானம் உண்டாகிறதோ, விஷய ஞானம் ஏற்படுறதோ அந்த விஷய ஞானம் ஆத்மாவுக்கு வருது. இப்போ இதுக்கு ஆத்மா விபுவா இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா இந்திரியம் தானே விஷயத்துல போய்படணும், ஆத்மா போய்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அதே மாதிரி மனசு இந்திரியத்தோட சம்பந்தப்பட்டு இருந்தா போதுமே. அதே மாதிரி ஆத்மா மனசோட சம்பந்தப்பட்டா போதும். இந்த ஆத்மாவே நேரடியா இவன் பார்க்கக்கூடிய அந்த விஷயத்துல போய் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆக ஞானம் வரது இவ்வளவு போதும். அதனாலே இவனுடைய இந்திரியம் அந்த தூரம் வியாபிக்க இருந்தாலும் போதும், அல்லது மனோ விருத்தி வியாபிக்கின்றா அது கூட போதும். ஆத்மா அணுவாகவே இருந்துட்டு போதும். இது போய் அந்த வியாபிக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துலயே அதுக்கு இந்த மனத்தோட சம்பந்தம் இருக்கிற காரணத்தினாலே அதுக்கு தூரத்தில் இருக்கிற விஷயமும் இந்த இந்திரியாதிகள் மூலமாக தெரிந்து போடுறது. இதுக்காக ஆத்மா விபுவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்றே, அப்பா இந்த ஆத்மாவுக்கு ஞானம் வருதுன்னு சொல்றியே, அந்த ஞானங்கிறது என்ன? அதை விசாரிக்கணும். ஆத்மாவுக்கு வரக்கூடிய ஞானம் என்ன? ஆத்மாவை அனுஸ்வரூபம் அப்படின்னு சொல்றவா ஆத்மாவுக்கு 2 விதமான ஞானத்தை விட்டுக்கிறார். ஆத்மாவே ஞானம், சேத்தன ஸ்வரூபம் ஒண்ணு, இது நித்தியம், இது அப்படியே இருக்கும். அதுக்கு இன்னொரு கர்மபூத தியானம்னு ஒரு தியானம் சொல்றார். இது என்ன பண்ணணும்னா இப்படியே வளரும் குறையும் எல்லாம் ஆகும். இது சரீரம் பூரா வியாபிக்கும், சரீரத்துக்கு வெளியில விஷயம் கூட வியாபிக்கும். எவ்வளவு தூரம் வேணாலும் போய் வியாபிக்க முடியும். அப்புறம் அப்படியே சொல்லி சின்னதா உள்ளுக்குள்ள இப்படியே பண்ணலாம். ஆக
இந்த தர்மபூத ஞானம் வியாபிக்கிறதுனாலே அந்த ஞானத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஞான பிரகாசத்தால சம்பந்தப்பட்டதால இல்லையா? அப்போ இது போருமே நமக்கு அதுக்கு பதில் சொல்றார், நாவை தர்மே அஸ்ய போதா சகல தனுகத கிராஹகா அந்யஹா குணஸ்த. நாங்கிறத பின்னாடி வச்சுக்கோம். அவை தர்மி இந்த ஒரு ரெண்டு விகல்பம் ஒரு விகல்பம்னா சரி, ஞானம் ஆத்மாவுடைய தர்மம் அப்படின்னு வச்சுருந்தோம். அப்ப ஆத்மா வேறு, ஆனாத்மா அந்த தர்ம ஞானங்கிறது வேறு அப்படின்னு சொல்றியா? இல்ல, ஆத்மாவே அந்த ஞானம் அப்படின்னு சொல்றியா? ஞானம் என்று சொல்லும் போது ஆத்மாவை சித்ரூபமாக ஒத்துக்கிறியா இல்ல அதிரூபமாக ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெண்டுக்கும் பொதுவான தோஷம் சொல்றார். இந்த ஞானம் ஆத்மாவுடைய தர்மமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இதனுடைய தர்மமாக இருக்கணும்னா இதை காட்டிலும் வேறானதாக இருக்க வேண்டும். அந்நியனா ஆனா இதுவும் சைத்தன்யம் அதுவும் சைத்தன்யம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல சைத்தன்யங்கிற வித்தியாசமே இல்லாத இருக்கிறதுனால சைத்தன்யத்துல அது ஒன்னாக போயிடுமே தவிர பின்னமாக இருக்க முடியாது. அவைதர்மியம், வைதர்மியங்கிறத வேற்றுமை, அவைதர்மியம் ஒரே மாதிரியான தர்மம் கொண்டு இதுவும் சைத்தன்யம் அதுவும் சைத்தன்யம், இதுவும் ஞானம் அதுவும் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப என்ன ஆகும்? இது இந்த ஆத்மாவை காட்டிலும் வேறானதாக ஆக முடியாது. அது மாத்திரம் இல்லையா, அதனுடைய குணம்னு சொல்ல முடியாது. தர்மபூதம்னு சொல்றதே, தர்மம் தர்மின்னு சொல்லிட்டு அந்த தர்மியில வரக்கூடிய ஆத்மாவில வரக்கூடிய குணம் அதுன்னு சொல்லணும். ஆனா இப்ப வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா இது வேறானதாக இருந்தாலும் தர்மதர்மிக்காகவும் கிடையாது. அதனால இந்த தர்மியான ஆத்மா அணுஸ்வரூபமாக சரீரத்துல ஏதோ ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய ஞானங்கிற குணம் சரீரம் பூரா வியாபிக்கிறது. என்ன நடக்கிறது எல்லாம் தெரிவிக்கிறது சொல்றதுக்கு வழி இல்லை. இத குணம்னு சொல்ல முடியாது, அந்நியன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இதே அதனுடைய குணம்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன் குணம்னு சொல்ல முடியாது? ஏன்னா திரவியத்தினுடைய குணம் அப்படின்னு சொன்னா திரவியத்துக்கு தானே அது குணமா இருக்க முடியும். குணத்துக்கே குணம் உண்டா? நான் சாதாரணமா கேட்கிறேன். இந்த ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்துக்கு வாசனை இருக்கு, நல்ல வாசனை இருக்கு. புஷ்பத்துக்கு வாசனை இருக்கு, ஏன்னா புஷ்பம் திரவியம், வாசனைங்கிறது அதனுடைய குணம். ஆனா அந்த வாசனைக்கு வாசனை உண்டோ கேட்டா வாசனைக்கு வாசனை கிடையாது. புஷ்பத்துக்கு தான் வாசனை, அதனுடைய வாசனைக்கு வாசனை கிடையாது. ஏன்னா குணத்துல இன்னொரு குணம் இருக்காது. அதே மாதிரி எல்லாத்துலயும் நம்ம பார்க்கலாம். இது இந்த எத்தாப்புல இருக்கக்கூடிய வஸ்திரம் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டா சிவப்பா இருக்கு. இந்த வஸ்திரம் சிவப்பா இருக்கு, அதனுடைய கலர் எப்படி இருக்கு? அந்த கலருக்கு என்ன கலர் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுது? அந்த சிவப்பு என்ன நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா கேட்டா அதுக்கு நிறம் கிடையாது. ஏன்னா குண அனங்கீகாரா, குணம் குணத்துக்கு ஆச்சரியம் ஆகாது, குணத்துக்கு ஆச்சரியம் திரவியம் தானாகும் அப்படின்னு சித்தாந்தம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா குணத்திலேயே குணம் இருக்காதுன்னு சொன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு. இதுவும் குணம் அதுவும் குணம். ஆனா இந்த குணத்துல அந்த குணம் இருக்க முடியாது. அதே மாதிரி ஆத்மாவும் சைத்தன்யம் அதனுடைய ஞானஸ்வரூபம், இந்த கர்மமும் ஞானஸ்வரூபம். அப்ப ரெண்டும் ஞானஸ்வரூபமாக இருந்துச்சே ஆனால் இந்த ஆத்மாவிலே அந்த ஞானம்ங்கிறது இருக்க முடியாமல் போகும். வைதர்மே அனோகோ குணஹா சித்து. அதாவது இது குணமாக முடியாது. இன்னொன்னு வைதர்மி, இது இத்தனை நேரம் சாதர்மியம் வச்சிருந்து அவைதர்மியத்தை வச்சு சொன்னார். அதாவது இதுவும் ஞானம் அதுவும் ஞானம், இதுவும் நித்திய ஞானம் அதுவும் நித்திய ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இல்லப்பா இது பண்ணி இந்த பக்கம் சரியா வரலன்னா நான் வேற மாதிரியா வச்சுக்கிறேன். வைதர்மி அணுவான ஆத்மாவுக்கும் அதனுடைய ஞானத்துக்கும் அதுக்கு வரக்கூடிய ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு.
அணு என்ன ஞானம் அது சைத்தன்யம். ஆனா அதுக்கு ஆச்சரியமான ஆத்மா சைத்தன்யமே இல்லையே, அது ஜடம் அப்படின்னு வித்தியாசமா சொல்லலாமே, ஜடப்பட்ட மாதிரிதான். அப்போ சொல்றார், வைதர்மே அனோர் குணா இது கதம் அகிலத்தனும் வியாப்துயாத். இந்த மாதிரி நீ சொல்லிட்டேன்னா அந்த ஆத்ம திரவியத்துடைய குணமான அந்த சைத்தன்யமானது அது தூண்டுதான் இருக்கு. இந்த கடம் இவ்வளவு பெருசா இருக்கு, கடத்துல இருக்கக்கூடிய அந்த ரூபம் மாத்திரம் அதை விட பெருசா இருக்குமா? கடத்தை விட பெருசா டாக்டர் இருக்குமா? கடத்துல இருக்குன்னு சொன்னாலே கடத்துக்கு உள்ள அடங்க முடியாதானே அது இருக்கணும். அதே மாதிரி ஆத்மா அணுன்னு சொன்னா அதனுடைய குணமான ஞானம் அதுவும் அந்த அணுக்குள்ள அடங்கக்கூடியதாக இருக்கணுமே தவிர அது பெருசா இருந்ததுன்னு சொன்னா அதுல அணுல நிற்க முடியாதுனால இடம் போறாது, குணமே ஆகாது. குணம்னா அப்படிதான் இருக்கும். குணம் திரவியத்துல இருக்கிற அளவுக்கு தான் இருக்க முடியும். திரவியம் சின்னதா இருக்கு, ஆனா அதுக்கு குணம் பெருசா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால இது அதனுடைய குணமா ஞானங்கிறது அணுவான ஜீவனுக்கு ஒரு குணம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அதையும் அணுன்னு சொல்லிட்டாக்க, ஞானத்தையும் அணுன்னு சொல்லிட்டால் அப்ப என்ன ஆகும்? கதம் அகிலத்தனும் யாப்பனும் யாரோ. இந்த சின்ன ஞானம் இவ்வளவு பெரிய சரீரம் கூட எப்படி வியாபிச்சுட்டு பரவும்? அப்ப எந்த பக்கம் பரவுதோ அந்த பக்கம் உள்ள விஷயம் தெரியுமே தவிர இன்னொரு பக்கம் ஒன்றும் தெரியாது. அப்புறம் இன்னொன்னு சொல்ற, ஆணவம் வா சித்தம் ஏன ஆத்ம நஷ்டே. ஆணவம்னா அணு பரிமாணம். இந்த ஆத்மா அணு பரிமாணமா இருக்குங்கிறது நீ என்ன நேரம் பாத்தியா? பிரத்யக்ஷ பிரமாணத்தான சொல்றியா, இல்ல ஏதாவது அனுமான பிரமாணம் வச்சுருக்கியா, சித்தி பிரமாணம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கணும். ஆத்மா பரமாணு ஸ்வரூபங்கிறது ஒன்றும் நமக்கு கண்ணுக்கு தெரியல. நம்ம பிரத்யக்ஷம் அப்படி ஒன்றும் தெரியல. இன்னும் அணுவா பார்க்கவே முடியாது, அணுவை அனுபவிக்கவே முடியாது. இந்த பரமாணு இருக்கு, அந்த பரமாணுவை நாம என்ன கண்ணால பார்க்க முடியுறதா? பார்த்து அனுபவிக்க முடியுமா? இது ஜல பரமாணு, இது பிருத்திவி பரமாணு வித்தியாசங்கள்லாம் கண்டுக்க தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவ்வளவு சூக்ஷமான வஸ்துவை நம்ம இந்திரியங்களால பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த ஆத்மாங்கிறது நீ பரமாணு ஸ்வரூபமா சொல்லிட்டேன்னு சொன்னா அது யாருக்கும் தெரியாத போயிடும். அது ஒரு தோஷம். அதனால பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலே அணுக்கும் சித்தம் சொல்லாதே. சரிய, இந்த பிரத்யக்ஷ அனுமானங்களை விடுங்கோ, ஸ்ருதியை சொல்றேன். ஸ்ருதி ஆத்மாவை ஜீவாத்மாவை அணுன்னு சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஏஷோராத்மா சேதசா வேதிதவ்யா. இந்த அணுவான ஆத்மா ரொம்ப தீக்ஷமான சுத்தமான சேதத்து மனசனால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அந்த கிரமத்தாலே இந்த ஆத்மாவை அதனால்தான் தெரியும். அந்த போருக்கு அனுபவம். அதனால என்னாச்சு? இதனுடைய பரிமாணம் தெரிஞ்சு போச்சு. சுத்தி என்ன சொல்றது? நீ கேட்டியே இதுக்கு அணுபரிமாணங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா சுத்தி தான் பிரமாணம். அங்க அணுன்னு சத்தம் போட்டுட்டு அணுன்னு சொன்னாலே அது அணுவா இருக்குங்கிறது தெரியலையா? இதுதான் பிரமாணம். ஸ்ருதி தீரிதி. நான் இதை ஸ்ருதியை காமிக்காதப்பா, எனக்கு நான் ஏமாந்து போக மாட்டேன். நீ காமிக்கிற ஸ்ருதி ஆத்மாவுடைய அணுத்துவத்தை சொல்ல வரல, அணுத்துவத்தை அனுவாதம் பண்ணி அதனுடைய ஆனந்தியம் மகத்துவம் கூட இல்ல, பரம மகத்துவம் இல்ல, அனந்தம் அந்தமே இல்லாத அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு அனந்த பரிமாணம், அப்பேற்பட்ட பரிமாணத்தை சொல்லி கொடுக்கிறதே தவிர அணு சொல்றது வரல. எங்க சொல்லுது? எப்படி நீ எப்படி சொல்ற? தது ஆனந்திய நிஷ்டாக, தது ஆனந்திய நிஷ்டாக. நீங்க எந்த சுத்தி வாக்கியங்களை அணுன்னு சொல்றதை வச்சுக்கிறியோ அந்த சுத்தி வாக்கியங்கள்லாம் ஜீவனுடைய பரிமாணத்தை சொல்லும் போது அனந்த பரிமாணம். இந்த சொல்லுக்கு ஏதாவது ஒரு சுத்தி பார்க்கலாம். அங்க ஒரு சுத்தி வாலாக்கிர சதபாகஸ்ய சதா கல்பிதஸ்ய பாகோ ஜீவத் சவிஜ்ஞேய சத ஆனந்தியாயத்தை. ஜீவன் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறது இது நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வாலம்னா நம்ம கேசம், கேச முடி, அந்த முடியிலேருந்து ஒரே ஒரு கேசத்தை எடுக்கணும். எண்ணி கரெக்டா ஒன்னே ஒண்ணு.
நிறைய எடுத்துக்கூடாது. அதனுடைய அக்ரபாகம் நுனிய பார்க்கணும். கர்ப்பேவா இந்த கேசம் இதெல்லாம் பார்த்தோம்னா நுனியில இன்னும் சூக்ஷமா இருக்கும், அடியில கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நுனியில போக போக பரம சூக்ஷம், ரொம்ப சூக்ஷமா போயிடும். அந்த வாதத்துடைய அக்ரபாகத்தை எடுத்து அதை 100ஆக 100 பாகங்களாக வெட்டு. இதுவே பரம சூக்ஷமா இருக்கு வாதத்துடைய அக்ரபாகம். இத 100ஆ வெட்டினா சும்மா மரத்துல கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். அந்த அபூஷினங்க இல்லையா? இப்ப என்ன சொல்றது சுத்தி வாராங்கிற சதபாகத்திய இந்த சதபாகம் பண்ணியாச்சு. ஒரு முருடைய கேசத்துடைய அக்ரபாகத்துக்கு 100ஆ இது பண்ணியாச்சியா, பாகம் போட்டாச்சியா. அதுல ஒரு பாகத்தை எடுத்துக்கோ, அதை மறுபடியும் 100ஆக போகுங்க. வாராங்கிற சதபாகத்திய சதகா கல்பிக்க. அப்ப என்ன ஆகும்? அது ரொம்ப சூக்ஷமாயிடும். சூக்ஷம் அதி சூக்ஷம். அவ்வளவு சூக்ஷமானதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஜீவன் இருக்கான்னு இல்ல, அதுல ஒரு பாகம் அந்த அளவுல ஜீவன் இருக்கு அப்படின்னா இது ரொம்ப சின்னதா போச்சு. பரமாணுவெல்லாம் சின்னதா போயிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அடுத்த வரி சகானம் தியாய கல்பதே அப்படின்னு இந்த இவ்வளவு சின்னதா சொன்னோம் வர்ணிக்குமே, இந்த ஆத்மஸ்வரூபம் தான் அனந்தமாக இருக்கு. அனந்தம் அனந்தம் தேச பரிச்சேதம் இல்லாததாக அப்படின்னு இருக்க முடியும். இதுக்கு இன்னொரு ஸ்ருதி இருக்கு. புத்தேர் குணேன ஆத்மகுணேன செய்வ யாராகிரமாத்தோ எவரோபி திருஷ்டா. இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இது ஆராகிர மாத்திரமாக இருக்கு, அவரமாகவும் இருக்கு. அப்படின்னா என்ன? ஆராகிரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வண்டிக்காரங்கெல்லாம் வண்டியில கட்டின அந்த மாடையோ இல்ல இந்த அஸ்வத்தையோ கலப்பி விரட்டி ஓட விடுறதுக்கு ஒரு கம்பு வச்சுருப்பான், குச்சி வச்சுருப்பான். அதுக்கு தோற்றம் அப்படின்னு பேரு. அந்த குச்சியில நுனியில ஒரு ஊசி சொருகிப்பேன் ஊசி. அதுக்கு என்ன பேருன்னு சொன்னா ஆரம்னு பேர். ஆரம். அப்ப அவன் போட்டு ஒரு அப்படி அடிக்கும் போது அந்த ஊசி அந்த மாட்டினுடைய உடம்புல இறங்கி மேல வரும். ரொம்ப சூக்ஷமா இருக்கிறதுனால உள்ள போயிட்டு கீழே வெளியே. அது மாட்டுக்கு வலிக்கும், அதுக்கு தெரியும். நமக்கு பார்த்தா ஒண்ணும் தெரியாது. உள்ள பரவ சூக்ஷம் உள்ள போயிட்டு வருது, கொசு கடிச்சுட்டு வெளியே வரா மாதிரி அதுக்கு வலிக்கும். அதனால அது பயந்துட்டு அதை காமிச்சாலே உடனே போகும் வண்டி மாடு. அதுக்கு ஆரம் அப்படின்னு பேரும். அந்த ஆரங்கிற ஊசி இருக்க பரவ சூக்ஷமா இருக்கும், மற்றவங்களுக்கு சரியா கண்ணு தெரியாது. ஆனா மாட்டுக்கு அதனுடைய அனுபவம் ஏற்பட்டு கொள்ளும். அப்பேற்பட்ட ஆரத்துடைய அக்ரம் இருக்கு, அந்த அளவுக்கு ஜீவாத்மா இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு, இது ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா புத்தேர் குணேன உபாதியாக இருக்கக்கூடிய அந்தக்கரணம் இருக்கே, அந்த அந்தக்கரணத்தை வச்சு பார்க்கும்போது தரம் புத்தரீகம் பேஷ்ம தகவத்தின் அந்தராக்கா. இந்த புத்தரிக்கும் சின்னதா இருக்கா அப்படின்னா அதுக்குள்ள இது இன்னும் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. நிஜமா அது அப்படிதான் இருக்குன்னு இல்லை. உபாதியை விளக்கி பார்த்தா வேற இருக்கும். அந்த உபாதியா விளக்கி பார்த்தா அது எப்படி இருக்குமா? ஆத்ம குணேன செய்வ ஆராக்கிரமாத்திரோ எவ்வளோ யதாக்கிரமும் வச்சிருக்கணும். புத்தேர் குணேன ஆராக்கிரமாத்திர ஆத்ம குணேன வரஹ. வரஹான பெருசு, எதற்கு மேல பரிசு கிடையாதோ அப்படி. இந்த ஆத்மாவுக்கு மேல இதை விட பெருசா ஏதாவுண்டான்னு கேட்டா மற்ற பரிசுகள் எல்லாம் இதை விட சின்னதா தான் இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை இங்க வர்ணிச்சு. அப்ப இதுல என்ன தெரியுது? ஒரு உபாதியை வச்சு ஆத்மாவை பார்க்கும்போது அந்த உபாதிக்கு தகுந்தா போல இது சின்னதா போடுறது, சின்னதா தெரியுது. உபாதி பரம சூக்ஷமா ரொம்ப சின்ன பூச்சிகள ஆத்மா இருக்கு, அப்படின்னா அந்த ஆத்மா சின்னதா இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனா அது உபாதியை வச்சு சின்னதா இருக்கே, உபாதியை விளக்கி பார்த்தோம்னா அது எப்படி இருக்கு? சட்ட ஆனந்தியாக கல்பது.
அப்போ அணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதிகள்லாம் புத்திங்கிற உபாதியை சேர்த்து பார்க்கும் போது ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை அணுவாக வர்ணிக்கிறதே தவிர உபாதியிலேருந்து விலக்கி பார்த்தால் அதனுடைய ஸ்வரூபத்தை ஆகாசம் போல ஆகாசவத் சர்வகத்தை இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விகுவாகத்தான் சொல்லிட்டு. அதான் சொல்ற ஸ்ருதின்னு சொல்லாதே தாகா அது ஆனந்திய நிஷ்டாகா தாகா இந்த ஸ்ருதிகள் அது ஆனந்தியம் ஜீவனுடைய ஆனந்தியம் அதாவது விபுத்துவத்தை செல்லக்கூடிய செல்லத்துல தாத்பரியம் கொண்டதாக இருக்கு. ஆக இந்த ஜீவாத்மாவை அனுபவத்தை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது. சும்மாவாவது ஜீவன அனுபவிச்சு இருக்கு. ஒரு இடத்துல ஏகோணு ஆத்மா சேதசாவிக்கிற அணுமிஷம் இருக்கேன். அப்ப அந்த அணுங்கிற சப்தத்துக்கு பரிமாணத்தை வச்சுன்னு சொல்றதுலே அணுனா சுத்தமான விஷயம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு விஷயத்த சிரமமான விஷயம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா நம்ம இது பரமசுக்க விஷயம், இது ரொம்ப கஷ்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தை எல்லாத்துலயும் அனாத்மாவோட கலந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலே பிரிச்சு புரிஞ்சுக்கிறது பரம கஷ்டம்ங்கிறதுனால இதை சூக்ஷ்மங்கிற அர்த்தத்துல அணு சப்த பிரயோகம் பண்ணியிருக்கே தவிர இதனுடைய அளவே கூடுதான்னு அர்த்தம் இல்லை. அதனாலதான் இந்த ஜீவனை சர்வகதம் அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிய ஸ்ருதிகள் நிறைய இருக்கு. இந்த விஷயத்துல விக்ராந்திகத்தியாகதீனாம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் இருக்கு. 2வது அதிகரணம் 2வது அத்தியாயத்துல இருக்கு. 2வது அத்தியாயம் 2ஆம் பாதம் கடைசி. அப்போ அந்த இடத்துல இதை பத்தி நல்லா விசாரிச்சு கடைசியில விபுன்னு தீர்மானம் பண்ணிட்டா அதை வச்சுதான் இந்த இடத்துல ஆத்மானுத்தவாதத்தை நிராகரணம் பண்ணிக்கிறார். ஆக ஜீவாத்மா சின்னதா இருக்கு சின்னதா இருக்கு அணுபரிமாணம்னு சொல்ற பட்சம் சரி இல்லை அப்படின்னு இருக்கு. இதோட இந்த 37வது ஸ்லோகம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்